வருகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட வழி நடத்துவதாக. இப்பொழுது நம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனம். 15வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த வார்த்தையின் நடுப்பகுதியை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி. இந்த வசனத்திலே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், அது ஜெயஸ்தம்பம் என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அல்லது தேவ செய்தியின் தலைப்பானது ஜெயஸ்தம்பம். அவர் நம்மளுக்கு இந்த மாதத்திலே ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டுள்ள 29வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி தேவன் நமக்கு இன்றைக்கு ஜெயமாய் காணப்படுகிறபடியினால் அவர் இந்த மாதத்திலே நமக்கு எதை தரப்போகிறார் அல்லது நாம் எதை நாட்டப் போகிறோம்? நாம் ஜெய ஸ்தம்பத்தை நாட்டுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மளோடு இடைபடும்படியாய் தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசியருளுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்கும்படியாய், ஆண்டவரே, நாங்கள் பெறுகிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கை ஜீவியத்திலே அப்படியே நிலைத்திருக்கும்படியாய் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பேசி அருளுவீராக. உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி என்று பார்க்கிறோம். அப்ப ஜெயஸ்தம்பத்தை தேவன் இந்த மாதத்திலே நம்மளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஜெயஸ்தம்பம் என்று நாம் பார்த்தோம் என்றால், அது மேலோட்டமாய் இந்த உலகத்தின்படி பார்த்தோம் என்றால், அது ஒரு மொமெண்டோ அல்லது ஒரு டிராஃபின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஒரு மனிதன் ஜெயிக்கும் பொழுது அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே ஒரு மனிதன் ஜெயிக்கும் பொழுது, அவன் வாழ்க்கையிலே அதாவது அவன் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஜெயித்திருந்திருக்கலாம், அல்லது அவனுடைய விளையாட்டு பகுதியிலே அவன் ஜெயித்திருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல அவங்க ஜெயிக்கும் பொழுது யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மொமெண்டோ கொடுக்கப்படும், அவர்களுக்கென்று ஒரு டிராஃபி கொடுக்கப்படும். அது எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஒண்ணு, அவர்கள் இதிலிருந்து ஜெயித்தார்கள் என்பதை அவர்கள் உற்சாகப்படுத்துவதற்காகவும், 2வது அதை மற்றவர்களுக்கு காண்பித்து தங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துவதற்காகவும். இங்க பாருங்க, நான் இப்படி ஜெயித்திருக்கிறேன், இப்படி செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் அதை பயன்படுத்துகிறார்கள். அதுதான் ஜெயஸ்தம்பமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த சவுல் ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் யுத்தத்திற்கு போய் யுத்தத்திலே ஜெயித்தவனாய் அவன் காணப்படுகிறபடியினால் அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறான். அந்த யுத்தத்திலே அவன் ஜெயிக்கிறான். அந்த யுத்தத்தில் அவன் ஜெயித்ததற்கு பின்பாக அவன் அங்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க அந்த பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா, அது நிமித்தமாகத்தான், அதாவது அந்த யுத்தத்தின் நிமித்தமாகத்தான் சவுலினுடைய ராஜ்யம் விழுந்து போனதை நாம் பார்க்க முடியும். 13வது வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சவுலுக்கு விரோதமாய் அல்லது தேவன் சவுலுக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். ஆனா அது தேவனுக்கு விரோதமாய் அவன் செய்தது இருந்தாலும், அல்லது தேவன் அவனை சபித்து அவனுடைய ராஜ்யத்தை அவன் இடத்துல பிடுங்கி கொண்டாலும், அந்த ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு வந்தது. ஏனென்றால் யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தவர் கர்த்தர். ஆனா அந்த ஜெயத்தை பெற்ற உடனே தான் அவனுடைய வாழ்க்கை மாறுது. அவனுக்கு எல்லாவற்றையும் கொன்று போடணும்னு கர்த்தர் சொல்ற, அதுக்குத்தான் அவன் கீழ்ப்படியல. ஆனா யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தவர் கர்த்தராய் காணப்படுகிறார். அந்த யுத்தத்திலே ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தபடினால் அவன் ஜெய ஸ்தம்பத்தை அங்கு நாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஜெயஸ்தம்பம் என்பது நம் யுத்தத்திலே நாம் ஜெயித்து நமக்கென்று நாம் நாட்டிக்கொள்ளுகிற ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. அல்லது ஒரு பில்லர், அதை இங்கிலீஷ் வேதாகமத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பில்லர் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப ஜெயஸ்தம்பம் என்பது அது ஜெயத்திற்கான ஒரு மெமெண்டோ அல்லது ஒரு டிராஃபியாய் காணப்படுகிறது.
எதற்காக இந்த ஜெய ஸ்தம்பமாம்? அதை குறித்து நாம் விளக்கமாய் பார்த்தோம் என்றால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நிலைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரர் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கு ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான். அதுதான் இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்துல பார்க்கிறோம், ஜெய ஸ்தம்பத்திற்கான இன்னொரு வார்த்தை என்ன, அது அவர்கள் வைக்கிற தூணாய் காணப்படுகிறது. இந்த ஜெய ஸ்தம்பங்கிறது ஒரு கம்பம் மாதிரி இருக்காது. அந்த நாட்களிலே யாராவது ஒரு பெரிய காரியத்தை செய்தார்களோ அல்லது யுத்தத்துல ஜெயிச்சுட்டாங்க அல்லது அவங்க பெயர்கள் அங்க நிலைக்கப்படணும் அப்படின்னா அவர்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய தூணை எடுத்து வைப்பார்கள். இதனாலதான் நம்ம பார்க்கிறோம், யாக்கோபினுடைய ஜீவியத்திலே தேவனானவர் முதல் முறை தேவன் அவன் இடத்துல பேசின உடனே, தரிசனத்துல லூஸ் என்கிற ஸ்தலத்துல பேசின உடனே அவன் அந்த தூக்கத்திலிருந்து எழுந்து அவன் ஒரு கல்லை நாட்டி அந்த லூஸ் என்கிற ஸ்தலத்துல ஒரு கல்லை நிறுத்தி அதை அபிஷேக எண்ணெயினால் அபிஷேகிச்சு அவன் என்ன செய்கிறான், இது லூஸ் அல்ல பெத்தேல் என்று அங்க அடையாளம் போட்டுக்கிறான். அந்த பெத்தேல் அவனுடைய கடைசி ஜீவியத்துக்கு வரைக்கும் வரும். அவனுக்கு லாப இடத்துல போய் அவனுடைய ஜீவியத்துல இரட்டைப்பான நன்மையை பெற்று இரட்டை பரிவாரங்களோட வருவான். வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய குமாரர்கள் பாவம் செய்து அவனுடைய ஜீவன் தப்பும்படியா கர்த்தர் சொல்ல, நீ பெத்தேலுக்கு வா. அப்பையும் யாக்கோபு சொல்லுவான், தேவன் என்னோடு பேசின அந்த இடத்துக்கு நாம் போவோம் என்று யாக்கோபு தன் சந்ததியை அழைத்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த ஜெய ஸ்தம்பம் என்பது அது நமக்கென்று நாம் நிரூபிக்கொள்ளுகிற அல்லது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தூணாய் காணப்படுகிறது. அப்ப இந்த தூண் எதற்காய் வைக்கப்படுகிறதாம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 2 சாமுவேல் 18:18 சொல்லுகிறது, அப்சலோமுக்கு குமாரர்கள் இல்லாதபடியினால் தன் பேர் நிலைத்திருக்கும்படியாய் அங்கு வைக்கிறான். அப்சலோமின் குமாரர்கள் அவனுக்கு இல்லாதபடியினால் அவன் வைக்கிறான். ஏனென்றால் அவனோடு அவன் மரித்து போகிறான். அவன் மரித்து போனால் அவனோடு அவன் பேர் அழிந்து போயிடக்கூடாது, அவன் சந்ததியினுடைய பேர் அழிந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் அங்கு ஒரு தூணை நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க வேதத்துல பார்த்தீங்க என்றால் அப்சலோமுக்கு குமாரர்கள் இருந்தார்களா என்று நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, அப்சலோமுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள், ஒரு குமாரத்தி இருந்தார். அப்ப இந்த 3 குமாரர்கள் அவனுக்கு இருந்தாலும் ஒரு குமாரத்தி அவனுக்கு இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான், தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நிறுத்துகிறான். அவன் வாழ்க்கைக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நிறுத்துகிறான். ஏனென்றால் அங்க அவனுக்கு குமாரர்கள் இல்லை. அப்ப என்ன நடந்திருக்கிறது, தன்னுடைய குமாரர்களை எல்லாம் இழந்து போயிட்டான். இப்ப அவன் சந்ததி மரிக்க போகிறது, அவனோடு இல்லாமல் அற்று போக போகிறது. அப்போதான் இந்த ஜெயஸ்தம்பம் வருகிறது. அப்ப ஜெயஸ்தம்பம் என்பது எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய காரியத்துல வேதாகமத்தின்படி எதை காட்டுகிறது? அது முதலாவது நினைவு கூறப்படுகிறதும், 2வது அது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. நீங்க இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 18:18 நான் திரும்ப வாசிக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, எனக்கு குமாரன் இல்லை, என் பேர் நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரர் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கு ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான். அடுத்த வார்த்தை சொல்லுதுங்க, அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஜெயஸ்தம்பம் என்றால் என்ன அர்த்தம்? வேதாத்தின்படி அது என்ன அர்த்தம்? உலகத்தின்படி அது ஒரு டிராஃபி, அவர்களுக்கு பெற்றுக் கொள்ளுகிற அது ஒரு மகத்துவமான காரியம். அவர்கள் அவர்கள் செய்த பெரிய காரியத்திற்கு நான் இப்பெல்லாம் செய்தேன் என்கிற உற்சாகப்படுத்துகிற காரியம். ஆனா வேதத்தின்படி அது என்னவாய் காணப்படுகிறது? அது நினைவு கூறப்படுவதற்கும் 2வது அடையாளமுமாய் அது காணப்படுகிறது. அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், சவுலும் அப்சலோமும் தங்களுக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினார்கள். தங்களுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒரு தூணை அங்கு நிலைநிறுத்தினார்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த மாதத்திலே அவர் என்ன செய்கிறார்? அவரே நமக்கு ஜெயஸ்தம்பத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவரே நமக்கு நம்முடைய ஜீவியத்துல ஜெயஸ்தம்பத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். சவுல் ஜெயஸ்தம்பத்தை நிறுத்தினான், ஆனால் அவனால் அந்த தேவனுடைய பார்வையிலிருந்து அவனால் தப்பிக்க முடிந்ததா? இல்லை. அவன் யுத்தத்தில் ஜெயித்தவனாய் காணப்பட்டான், ஆனாலும் தன் ராஜ்யபாரத்தை இழந்து போனான்.
அப்சலோம் தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தினான். அவன் சொன்ன என் பேர் நிலைத்து நிற்கணும், என்னைக்கு நிலைச்சு நிற்கணும், நான் நல்லவன் காமிக்கணும்னு சொல்லி அவனுக்கென்று ஒரு தூணை நிறுத்தினான். ஆனால் அவனுடைய ஜீவியம் என்ன ஆனது? இடையிலேயே அவன் கொலை செய்யப்பட்டு அவன் மரித்து போனவனாய் மாறினான். தன் தகப்பன் மரிப்பதற்கு முன்பாகவே அவன் மரித்து போனான். அப்ப அவன் சுயமாய் மாம்சீகத்தின்படி ஜெயஸ்தம்பத்தை நாட்டினவர்கள் என்றைக்குமே அவர்கள் நிலைத்திருந்ததா இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம் சுயமாய் நாம் ஜெயஸ்தம்பத்தை நாடாமல் கர்த்தரே நமக்கு அந்த ஜெயஸ்தம்பத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவியத்திற்கு அவர் ஜெயஸ்தம்பத்தை தருகிறார். அவர் நம்மளை நினைவு கூறுகிறவராய் காணப்படுகிறார். அவரே நமக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை நினைவு கூர்ந்து நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அதுதான் இந்த ஜெயஸ்தம்பம். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய உபத்திரவங்களிலும் நம்முடைய போராட்டங்களிலும் நம்ம நினைக்கலாம், என்னை யார் நினைவு கூறுகிறார்? கர்த்தரனை நினைவு கூறுகிறாரா? நான் கர்த்தரினால் நினைவு கூறப்படுகிறேனா? கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரா? நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம் என்ன என்பதை நாம் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மளை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறபடினாலதான் இந்த மாதத்திலே அவர் நமக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டுகிறவராய் இருக்கிறார். அந்த ஜெய ஸ்தம்பமானது உங்களுக்கும் உங்கள் புறஜாதியாருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் உங்கள் சத்துருக்களுக்கும் அது ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு உங்களுக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை கொடுத்திருக்கிறார், அவரே உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அப்ப ஜெய ஸ்தம்பம் என்பது அது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நினைவு கூறுதலாகவும் அடையாளமுமாய் காணப்படுகிறது. அப்ப வசனம் சொல்லுகிறது ஜெயஸ்தம்பம் என்பது நினைவூட்டப்படுகிறதும் இரண்டாவது அடையாளம். அப்ப நினைவூட்டப்படுகிறது என்றால் என்ன? இந்த ரெண்டு வார்த்தையை வைத்து நாம் தியானித்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஒன்னு நினைவூட்டப்படுதல், இரண்டாவது அடையாளமாய் மாறுகிறது. அப்ப இந்த மாதத்திலே கர்த்தர் ஜெயஸ்தம்பத்தை கொடுத்து நம்மளை நினைவு கூறுகிறார் என்றால், அவர் நம்மளை நினைக்கிறார் என்றால் அங்கு என்னெல்லாம் நடக்கிறது அதை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. தேவன் இந்த மாதத்திலே நமக்கு ஜெயஸ்தம்பத்தை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை நினைவு கூறுகிறவராய் நினைத்தருளுகிறவராய் காணப்படுகிறார். இங்கு யாரை நினைத்தருளுகிறார்? இந்த வசனத்திலே நோவாவை தேவன் நினைத்தருளினாராம். தேவன் நோவாவை அழைத்தார், அவனை ஒரு பேழையை செய்ய சொன்னார். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசத்துல, எபிரேயர் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே அவன் கீழ்ப்படிந்து என்று வசனத்தும் சொல்லுகிறது. அப்ப விசுவாசத்தினாலே அவன் கீழ்ப்படிந்து அவன் அங்கு ஒரு பேழையை கட்டுகிறான். பேழையை கட்டின உடனே மிருகங்களும் அங்கு வந்து சேருகிறது. நோவாவும் அவன் குடும்பமும் பேழைக்கு உள்ள போகிறார்கள். கர்த்தர் பேழையை அடைச்சிட்டார். இப்ப அவர்கள் பேழைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஜலப்பிரவாகம் வருது, மழை பெய்ய ஆரம்பிக்கிறது, பூமியின் ஊற்றுகள் அங்க வெளியே வருகிறது. பூமியின் ஊற்றுகள் வருது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. ரெண்டு வந்த உடனே அங்கு ஜலம் பிரவாகம், வெள்ளம் வருகிறது. இப்ப வெள்ளம் வந்து எல்லாரும் அழிக்கப்பட்டுட்டாங்க. எல்லாரும் அந்த பூமியில இருக்க எல்லாரும் அழிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா இப்ப என்ன நடக்கணும்? அவன் அந்த பேழைக்குள்ளேயே இருந்தால் மரித்து போக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அவன் வைத்திருக்கிற ஆகாரங்கள், அவன் கொடுக்கப்பட்ட காலங்கள் கொஞ்சமாய்தான் காணப்படுகிறது. ஆனால் அவன் அந்த பேழையில இருக்கிற சூழ்நிலையில தான் கர்த்தர் நோவாவையும் மிருக ஜீவன்களையும் நினைத்தருளினார் என்று சொல்லுகிறார். அவன் ஒரு பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கிறான். ஆனா அந்த பாதுகாப்பான இடம் நித்திய ஸ்தலம் அல்ல. அந்த பாதுகாப்பான இடம் ஒரு நிரந்தரமான ஸ்தலம் அல்ல. அது ஒரு குறுகிய கால உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதா. ஆனால் அதிலேயே அவன் நிலைத்திருந்தால் ஒண்ணு அவன் மரித்து போக முடியும், அல்லது அவன் அந்த பேழையிலிருந்து அவன் வெளியிலே வந்து ஆக வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நோவாவை நினைத்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். நோவாவையும் அங்க இருக்கிற மிருக ஜீவன்களையும் நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் இன்றைக்கு அவர் நம்மளை நினைத்தருளுகிறார். எங்க இருந்து? பேழைக்குள் இருக்கிற நம்மளை, தற்காலிகமான பாதுகாப்பில் இருக்கிற நம்மளை அவர் நினைத்தருளுகிறார். தற்காலிகமான பாதுகாப்பில் இருக்கிற நம்மளை நினைத்தருளுகிறார். யாருடைய ஜீவியத்துல இது நடந்தது? மோசேயினுடைய வாழ்க்கையில நடந்தது. மோசே எகிப்திலே ஒரு எகிப்தியனை கொலை செய்து விட்டு
அவன் இன்னொரு தேசத்துல போய் அங்க இருக்கிறான். அவன் அங்கு இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். நம்ம வேதத்துல படிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆனா இன்னொரு விதத்துல மறைமுகமாய் அது எதை காட்டுகிறது? தேவன் மோசேயை நினைவு கூர்ந்தார். அவனை அழைக்கும்படியாய் அவன் முட்செடியிலே அவர் தோன்றி அவனுடைய அந்த தற்காலிகமான பாதுகாப்பிலிருந்து அழைத்து கொண்டு வந்து அவனை சுதந்திரவாளியாகவும் அவனோடு இருக்கிற ஜனங்களுக்கு சுதந்திரவாளியாய் அவனை மாற்றினதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நாம் இப்பொழுது இருக்கிற ஸ்தலமானது ஒரு தற்காலிகமான இடம், அது ஒரு தற்காலிகமான பாதுகாப்பு தான். ஆனா அதிலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருகிறார். இதுதான் பேழையை நினைவு கூறுகிறதை காட்டுகிறது. அது எதற்காய் கொண்டு வருகிறார்? அது நம்மளை ஒரு சுதந்திரவாளிகளாய் நம்மளை மாற்றுவதற்கு, அநேகருக்கு அதிகாரிகளாய் நம்மளை மாற்றுவது. இதுதான் வசனம் சொல்லுகிறது. நீங்க கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தீர்கள் என்றால் அநேகத்திற்கு அதிகாரிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அப்ப மோசேயை எப்படி அவனுடைய மாமனார் வீட்டிலிருந்து அவனை நினைவு கூர்ந்து வெளியே அழைத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாய் மாற்றினாரோ, எகிப்தியருக்கு தேவனை போல் மாற்றினாரோ, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பேழையிலிருந்து அவர் வெளியே கொண்டு வருகிறார். இந்த பேழை என்பது ஒரு குறுகிய ஸ்தலம். அது நல்ல நீங்க அங்கங்க போய்க்கலாம், ஆனா ஒரு வட்டத்துக்கு மேல அதை விட்டு நீங்க வெளியிலே போக முடியாது. நம்ம சில நேரங்கள் நம்மளால உணர முடியும், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்ல விடுதலையா இருக்கிறேன், ஆனாலும் ஏதோ ஒரு கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு தேவையான காரியங்கள் கிடைக்குது, எனக்கு தேவையான ஆகாரங்கள் கிடைக்குது, ஆனாலும் ஏதோ ஒரு கட்டுக்குள் ஏதோ ஒரு சுருக்கத்துல காணப்படுகிற போல இருக்கு. அன்னன்னைக்கு தேவையான ஆகாரம் இருக்கு, ஆனால் அதை வைத்து என்னால் எதையும் சேர்த்து வைக்க முடியவில்லை. அன்னன்னைக்கு எனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, ஆனால் எதிர்காலத்திற்கோ என் குழந்தைகளுக்கோ என் பிள்ளைகளுக்கோ எதையும் நான் சேர்த்து வைக்க முடியல. என்னால் எதுவும் பெரிய காரியத்தை என்னால் ஸ்தாபிக்க முடியல என்று நாம் எண்ணுகிறோம் அல்லவா? அதுதான் பேழையின் சூழ்நிலையை காட்டுகிறது. அப்படி இருக்கிற நம்மளை தான் தேவன் பேழையிலே நினைத்தருளுகிறார். இங்கு பேழையிலே நினைத்தருளினால் என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, 2 காரியம் நடக்கிறது. பேழை என்றால் என்ன என்று 2 காரியத்தை முதலாவது பார்ப்போம். 2வது பேழையிலிருந்து நினைத்தருளினால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். பேழை என்பது எதை காட்டுகிறது? பேழை என்பது 2 காரியத்தை வேதம் நம்மளுக்கு காட்டிக் கொடுக்கிறது. ஒண்ணு, அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதற்கொண்டு இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். பேழை என்பது என்ன? அது முதலாவது அது ஒரு உடன்படிக்கையை காட்டுகிறது. அது நம்மளை தப்புவிக்கிற உடன்படிக்கையை காட்டுகிறது. தேவன் என்ன செய்கிறார்? அவன் நோவாவோடு அவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு ஜல பிரவாகம் வராது. அப்ப பேழை என்பது எதை காட்டுகிறது? அது முதலாவது அது உடன்படிக்கையை காட்டுகிறது. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையாம்? அது நித்திய உடன்படிக்கை. இனிமேல் அப்படி எப்படி ஒன்றும் நடக்காது. அதற்கு உதாரணமாய் ஒரு வசனத்தை வாசித்தோம் என்றால் எரேமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிற எரேமியா 35 வசனம் 19 இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாய் நிற்பதற்கு புருஷன் ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப்புக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். தேவன் பேழையை நினைவு கூர்ந்து உடன்படிக்கை செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக, சகல நாட்களிலும் அவருக்கு முன்பாக. அது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் தேவனுக்கு முன்பாய் நிற்கும். நம்முடைய சந்ததியும் தேவனுக்கு முன்பாய் நிற்கும். அதுதான் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக. அப்ப தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்றால் என்ன? அது ஒரு நித்திய உடன்படிக்கையை காட்டுகிறது. இன்றைக்கு பேழையிலிருந்து கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கையை கொடுக்கிறார். அதுதான் உங்களுடைய ஜெய ஸ்தம்பமாய் மாறுகிறது. இங்கு யாருடனே நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார்? நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார் என்ற உடனே நம்மளுக்கு என்ன நினைவு கூறும்? தாவீதோடு கர்த்தர் நித்திய உடன்படிக்கை பண்ணினார், அவன் சிங்காசனம் எப்போதும் நிலைத்திருக்கும். ஆனா இங்கு அவன் தாவீதோடு இங்கு வசனம் சொல்லவில்லை,
வசனம் யாரோடு கர்த்தர் நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறாராம்? ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப். இவன் இஸ்ரவேல் ஜனத்தான் கிடையாது. இவன் யெகூவினுடைய ஆதரவாளனாய் காணப்படுகிறான். நீங்க எரேமியாவின் புஸ்தகத்திலே நீங்கள் படித்து பார்க்க, 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே யெகூ யுத்தத்திற்கு போகும் பொழுது, அவன் யுத்தத்திற்கு போகும்போது இந்த ரேகாப்பின் குமாரனாகி யோனதாப்பை பார்க்கிறான். யோனதாப்பை பார்த்த உடனே என்ன நடக்குது? அவன் சொல்லுகிறான், என்னுடைய இருதயம் உன்னுடைய இருதயம் ஒன்றாயிருந்தால் என்னோடு ரதத்தில் ஏறிக்கொள். அப்ப யோனதாப் யெகூவோடு அவனோடு சென்று யெகூவுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறான். பின்பு என்ன நடக்குது? அவன் யெகூவோடு சேர்ந்து பாகாலின் ஜனங்களாகிய பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வெற்றி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பதான் அவனுக்குள் ஒரு வைராக்கியம் வருகிறது. அந்த வைராக்கியம் என்ன செய்கிறது? அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வார்த்தை சொல்லுகிறது, நானும் என் சந்ததியும் தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் வாழுவோம் சொல்லி அவர்கள் மதுபானம் குடிக்காமலும் வீடுகள் கட்டாமலும் விதை விதிக்காமலும் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று எரேமியா 35:9 நாம் பார்க்கிறோம். இவர்கள் கர்த்தருக்காய் அப்படி நின்ற உடனே என்ன நடக்குது? கர்த்தர் அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். இங்கு யோனதாப்புக்கு என்ன, அது எது பேழையாய் காணப்பட்டது? அவனுக்குள்ளாய் இருந்த பக்தி வைராக்கியம். அது அவன் சந்ததிக்கு தப்பாய் அப்படி அவன் கடந்து கொடுக்கிறான். அவன் சந்ததியும் அந்த பேழையின் ஆசீர்வாதத்துக்குள்ள நிற்கிறான். வசனம் சொல்லுது பாருங்க, எரேமியா 35 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் நீடித்திருக்கும்படி எரேமியா 35:6 சொல்லுகிறது, அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாப்பின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்திலே நீடித்திருக்கும்படி. இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை காட்டுகிறது? அது அவர்களுடைய பேழையின் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அவர்கள் அது பரதேசியாய் தங்குகிற ஸ்தலம். அது அவர்களுக்கு கொஞ்ச நாள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அது குறுகின ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் உண்மையா இருக்கிறபடினால், அவர்கள் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடினால் தேவனே அவர்களை குறித்து சாட்சி கொடுத்து என்ன செய்கிறார்? அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் அல்லவா? தேவன் சொன்னபடி உங்க வாழ்க்கையில ஒரு பேழையை உண்டு பண்ணி தேவன் சொன்ன நிமித்தமாய் நீங்கள் பேழைக்குள் காணப்படுகிறீர்களா? அது இதுவரைக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கலாம், அது கொஞ்சம் பாதுகாப்பை கொடுத்திருந்திருக்கலாம், அது கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் நீங்க தேவனுக்காய் நிலைத்திருந்து பேழையிலேயே நீங்கள் தரித்திருந்தபடியினால் கர்த்தர் இன்றைக்கு அந்த பேழையிலே உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த பேழையிலே ஒரு உடன்படிக்கை பண்ணி, அந்த பேழை நிமித்தமாய் ஒரு உடன்படிக்கை பண்ணி, அந்த நித்திய உடன்படிக்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அது உங்களை நித்தியமாய் கர்த்தருக்கு முன்பாய் நிற்க செய்ய போகிறது. உங்கள் சத்துருக்கள் நினைக்கலாம் நீங்கள் மடிந்து போக போகிறீர்கள். ஏன் நீங்களே கூட நினைக்கலாம், என் சந்ததி இதோடு அற்று போக போகிறது, அப்சலோமை போல நீங்க யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், எனக்கு முன்பாக என்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். இதுதான் தேவனால் உண்டாக்கப்படுகிற அந்த உடன்படிக்கையை காட்டுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட உடன்படிக்கையை பெற்ற ஜனமாய் நாம் காணப்படணும். பேழையின் ஆசீர்வாதத்தோட நம்ம வாழ்க்கை முடிந்து போயிடக்கூடாது. கொஞ்சம் ஆசீர்வாதத்தோட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிடக்கூடாது. கொஞ்சம் பலத்தோடு நம்ம முடிந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறோம்? நான் இருக்கிற இடத்துல நான் நிம்மதியா இருந்தா எனக்கு போதும். அவர்களுக்கு இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்ல அப்படியே அவர்கள் இருந்து விடுகிறார்கள். நான் இந்த இடத்துல நான் நல்லா இருக்கிறேன், இதை விட்டு நான் தாண்டி போக விருப்பப்படல. வேதத்துல ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் தாவீது அங்க யுத்தத்துல ஜெயித்து அவன் வெளியில வர்றான். சவுல் மரித்து போயிட்டான் கேள்விப்பட்டுட்டு அவன் சிங்காசனத்தை பிடிக்கும்படியே திரும்ப வருகிறான். திரும்ப வந்த உடனே என்ன செய்கிறான்? கிங்காமுடைய தகப்பன் தாவீதுக்கு அவன் துரத்தப்படுற நேரத்துல அவனுக்கு தலவாணிகளையும் மெத்தைகளையும் கொடுத்து உதவி செய்தவன். இப்ப என்ன நடக்குது? அவன் தாவீது சொல்றான், எனக்கு ராஜ்யபாரம் கிடைச்சிருச்சு, என்ன துரத்திக்கிட்டு இருந்த சவுல் என்ன இப்ப மரித்து போயிட்டான், என்னோடு கூட என் ராஜ்யபாரத்திலே சுதந்திரமா இரு என்று அந்த மனுஷனை கூப்பிடுறான். யோர்தானை என்னோடு கடந்து வா என்று சொல்றான். ஆனா அவன் அந்த முதிர் வயதானவன் என்ன சொல்லுகிறான்? நான் முதிர் வயதான மனுஷன், நான் இங்கேயே இருந்துடுறேன், இனிமே நான் எதை கண்டு நான் அனுபவிக்க போறேன், என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இது உலகத்தின்படி நல்ல அவன் பிள்ளைகளை குறித்து திங்க் பண்றான் என்பதை இருந்தாலும் இன்னொரு விதத்திலே அவன் கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆசீர்வாதத்திலே அவன் அப்படியே இருந்து விடுகிறான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அவர் நம்மளோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். இது எதை காட்டுகிறது? இதுதான் பரலோகத்தின் நித்திய உடன்படிக்கை. கர்த்தர் நம் பூமியின் ஆசீர்வாதத்தை கொடுத்து மாத்திரம் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் நித்தியமாய் அவரோடு ஆளுகை செய்கிறதும் அவரோடு சிங்காசனத்திலே உட்காருகிறதையும் காட்டுகிறது. இது இந்த பூமியிலே கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்திலே மாத்திரம் நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது அல்ல. இந்த பூமியில இருக்கிற ஆசீர்வாதத்திலே நாம் மனரம்யமாய் இருந்து மரித்து போயிடக்கூடாது. நம்முடைய நோக்கம் நித்திய உடன்படிக்கையாய் காணப்படணும். நம்முடைய நோக்கம் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதாய் காணப்படணும். இதுதான் தேவனால் செய்கிற உடன்படிக்கையாய் காட்டுகிறது. அப்ப பேழை என்பது கொஞ்சம் ஆசீர்வாதம் என்று சொன்னேன். அதை இன்னொரு வார்த்தையில சொன்னா அது உலகத்தின் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. உலகத்திலே தேவனால் கொடுக்கப்படுகிற சுதந்திரத்தை காட்டுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உலகம் நம்மளுக்கு நிரந்தரமான ஸ்தலம் அல்ல. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய நோக்கம் இன்றைக்கு எங்க இருக்கு? நாம் நித்திய உடன்படிக்கையில நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நாம் நித்திய உடன்படிக்கையை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுறோமா? இல்ல சொல்லுகிறோம், ஆண்டவரே எனக்கு வர்ற போராட்டத்துல இருந்து, இந்த உலகத்தின் போராட்டத்துல இருந்து நான் தப்பிச்சா போதும், நான் பேழைக்குள்ளேயே இருந்துக்கிறேன் என்று சொல்லுகிறோமா? இன்றைக்கு தேவன் அந்த கேள்வியை நமக்கு முன்பாய் வைக்கிறார். நம்முடைய நோக்கம் எங்கே இருக்கிறது? நாம் பேழையிலேயே இருந்து விட விரும்புகிறோமா அல்லது நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? தேவன் பேழையை நினைவு கூறுகிறார் என்றால் அவர் நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். இன்றைக்கு தேவன் அவர் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த நித்திய உடன்படிக்கை வந்தா என்ன நடக்கும்? அவர் உங்களோடு பண்ணுகிறது மாத்திரமல்ல, அது உங்கள் குமாரர்களும் குமாரர்களுடைய குமாரர்களும் குமாரர்களுடைய குமாரர்களுமாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அந்த நித்திய உடன்படிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. பேழை என்பது உலகத்தின் ஆசீர்வாதமும் உலகத்தின் கொஞ்சம் விடுதலை காட்டுது. ஆனால் நித்திய உடன்படிக்கை என்பது பரலோகத்தை சுதந்திரிக்கிறதை காட்டுது. அப்ப தேவன் முதலாவது இன்றைக்கு நம்மளுக்கு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் இந்த பூமியிலே மாத்திரம் நம்முடைய ஜெயத்தோடு வைக்க போகிறதல்ல, பூமியிலே ஜெயித்தவர்களாய் நாம் ஜெயித்து ஜெயங்கொண்டவர்களாய் பரலோகத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஜெயங்கொண்டவர்களாய் சிங்காசனத்திலே அமருகிறவர்களாய் காணப்பட போகிறோம். ஜெயங்கொண்டவர்களாய் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்களாய் காணப்பட போகிறோம். ஜெயங்கொண்டவர்களாய் புதிய நாமத்தை தரித்தவர்களாய் காணப்பட போகிறோம். ஜெயங்கொண்டவர்களாய் குறிக்கல்லை பெற்றவர்களாய் நாம் காணப்பட போகிறோம். இதுதான் தேவனால் செய்யப்படுகிற பேழையின் உடன்படிக்கையை காட்டுகிறது. அப்ப தேவன் பேழையை நினைவு கூறுகிறார் என்றால் அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இரண்டாவதாக பேழை என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரிப்பை பெற்று, அந்த வசனம் சொல்லுது, பக்தி விருத்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தையும் ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் உள்ளானான் என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வழி ஆனான். இரண்டாவதாக பேழை என்பது எதை காட்டுகிறது? அது நம்மளை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பிக்க வைக்கிறதை காட்டுகிறது. தேவன் பேழையில் இருக்கிற நம்மளை நினைவு கூறுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பிக்க வைக்கிறார். அது என்ன ஆக்கினை தீர்ப்பு? உலகத்தின் ஆக்கினை தீர்ப்பு. இது இன்னொரு வார்த்தையில சொன்ன எளிதாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். உலகத்தின் ஆக்கினை தீர்ப்புனா என்ன? உலகத்துக்குரியவர்களாய் நாம் மாறுகிறதை தேவன் அதைக்கு நாம் அப்படி மாறுகிற நிலைமையிலிருந்து நம்மளை அவருக்குரியவர்களாய் நம்மளை தேவன் மாற்றுகிறார். உலகத்தின் ஆக்கினை தீர்ப்பு யாரின் மீது வருகிறது? அது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மீது வருகிறது. உலகத்துக்கு உரியவர்களுக்கு மீது அது வருகிறதாய் காணப்படுது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நம்மளை பேழையில் இருக்கிற நம்மளை நினைவு கூறுகிறபடினால் நமக்கு அவர் உலகத்தின் ஆக்கினையிலிருந்து நம்மளை தீர்க்க நம்மளை தப்புவிக்க வைக்க செய்கிறவராய் காணப்படுகிறார். இதற்கு ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து வாசித்தோம் என்றால் ஆதியாமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லு. ஆதியாமம் 19வது அதிகாரம்
29வது வசனம் இப்படியா சொல்லுகிற இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருக்கின்ற பட்டணங்களை தாம் கவிழ்க்க போகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பித்து போகும்படி அனுப்பி விட்டார். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் ஆபிரகாமை நினைவு கூறுகிறார். அவனை நினைவு கூர்ந்து, பேழையை நினைவு கூறுகிறபடினால் அவனை நினைவு கூர்ந்த உடனே என்ன நடக்குது? அவன் லோத்துவை, அவனுடைய சொந்தக்காரனாகிய லோத்துவை தேவன் கையை பிடித்து அந்த ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். லோத் என்பவன் யார்? தனக்கு சமபூமியை தேடி போனவன், தன்னுடைய உலகத்தின் ஆசீர்வாதத்தை தேடி போனவன். இந்த பக்கத்துல போனா பச்சையா இருக்கு, அந்த பக்கத்துல போனா நல்லா வாழலாம் என்று போனான். ஆனால் அவன் எங்கு போய் மாட்டிக்கொண்டான்? சோதோம் குமாரா என்கிற ஸ்தலத்திலே மாட்டிக்கொண்டான். தேவ வார்த்தை சொல்லுகிறது, அவன் சோதோ குமாராவை அழிக்க வரும் பொழுது என்ன நடக்குது? கர்த்தர் அவனை கையை பிடித்து அவனை ஆக்கினைக்கு தப்புவித்தார். இதே போலதான் வேத வசனம் சொல்லுகிறது, பூமியானது சோதோம் குமாராவை போல் மாறும் பொழுது கர்த்தருடைய வருகை வரும். அப்ப தேவனுடைய வார்த்தை இது எதை காட்டுகிறது? நம்முடைய தேவனுடைய வருகையிலே நாம் தப்பித்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். பேழையிலே தேவன் நம்மளை நினைவு கூறுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் ஜெயஸ்தம்பத்தை நம்மளுக்கு நாட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? தம்முடைய வருகையிலே அவர் நம்மளை நினைவு கூறுகிறார். அவர் தம்முடைய வருகையிலே உலக ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படும் பொழுது நம்மளை அவர் நினைவு கூறுகிறவராய் காணப்படுகிறார். இதைத்தான் வசனம் சொல்லுகிறது, பூரண கிருபை. கிறிஸ்து வெளிப்படுகிற நாளிலே பூரண கிருபையை பெற்றவர்களாய். இப்ப நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிற கிருபைகள் அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிற கிருபை. ஆனா இந்த நித்திய கிருபை நித்திய உடன்படிக்கை கர்த்தர் பண்ணின உடனே நாம் பூரண கிருபையை பெறுகிறோம். பூரண கிருபையை பெற்ற உடனே ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். உலகத்தின் ஆக்கினை தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ளுகிறவர்களாய் நம் உலகத்திற்குரியவர்களாய் இருக்கிற நம்மளை தேவனுக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். இது குறிப்பா யாரை காட்டுகிறது? இது நம்மளோடு இருக்கிற ஜனத்தை காட்டுகிறது. ஆபிரகாமின் நிமித்தமாய் கர்த்தர் லோத்துவை தப்பிக்க செய்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறபடினால், உங்களுடைய பேழையை நினைவு கூர்ந்து உங்களோடு உடன்படிக்கை செய்கிறபடினால் அவர் உங்களோடு இருக்கிற எல்லாரையும் தப்பிக்க வைக்க போகிறார். அவர் உங்களோடு இருக்கிற உங்கள் குமாரர்களை தப்பிக்க வைக்க போகிறார். அவர் உங்களோடு இருக்கிற உங்கள் குமாரத்திகளை தப்பிக்க வைக்க போகிறார். அவர் உங்களோடு இருக்கிற உங்கள் உறவினர்களை, உங்கள் சகோதரர்களை, உங்கள் கணவனை, உங்கள் மனைவனையை அவர் ஆக்கினைக்கு தப்பிக்க வைக்க போகிறார். அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட போகிறார். இன்றைக்கு அவர்கள் உலகத்தினராய் காணப்படலாம், அவர்கள் உலகத்திற்குடையவர்களாய் காணப்படலாம். நீங்க அவர்களுக்காக எவ்வளவுதான் ஜெபித்தாலும் இன்றும் அவர்களுக்கு இன்னும் விடுதலை பெறாதவர்களாய் காணப்படலாம். நீங்க அவங்களுக்காக எவ்வளவு பரிதவித்தாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை நினைவு கூர்ந்தபடியினால் லோத்துவை தேவன் கையை பிடித்து கூட்டி வந்து அவனை தேவன் தப்பிக்கிறது போல இன்றைக்கு அவர்களுடைய கரங்களை தேவன் பிடிக்கிறார். அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாய் தம்முடைய தூதனை அனுப்பி கரங்களை பிடித்து தேவன் இன்றைக்கு அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். நாம் வேதத்திலே வாசித்தோம், அப்சலோமினுடைய குமாரர்கள் இல்லாதபடியினால். அதுதான் அவனுடைய ஸ்தம்பத்தை காட்டுகிறது, ஜெயஸ்தம்பத்தை காட்டுகிறது. அது நம்மளுடைய நாமே சொந்த ஜெயஸ்தம்பத்தை நாட்டினோம்னா அது நம்மளை வேணா சில நேரம் தப்பிக்க வைக்கும். ஆனா நம்முடைய சந்ததியை அது தப்பிக்க வைக்காது, நம்மளோடு இருக்கிறவர்களை அது தப்பிக்க வைக்காது. ஆனால் தேவனால் ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அது நம்மளை ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மளை தப்பிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளோடு இருக்கிறவர்களை தேவன் தப்பிக்க வைப்பார். அவர் நம்முடைய குமாரத்திகள், நம்முடைய சந்ததிகளை தேவன் தப்பிக்க வைப்பார். இதுதான் மேலான ஆசீர்வாதம். நம்மளுடைய பெயர் பூமியில நிலைத்திருக்க முடியாது, நம்முடைய சந்ததியை தேவன் தப்பிக்க வைக்கிறார் என்றாலும் நம்ம நிமித்தமாய் நம்முடைய குமாரர்களை அவர் பரலோக ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாய் நம்மளை மாற்றுகிறபடினார் அதுதான் தேவனால் செய்யப்படுகிற பேழையின் நித்திய உடன்படிக்கையும் அவருடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் தப்பிக்கிறதை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு இந்த ஜெய ஸ்தம்பத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக.
அவர் நமக்கு இந்த மாதத்திற்கு ஜெயத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப ஜெயத்தை கொடுக்கிறார் உடனே நம்ம இந்த உலகத்தின் ஜெயத்தை மாத்திரம் நம்ம பார்க்க கூடாது. ஆண்டவரே, என் வேலையில எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க, என் குடும்பத்திலே எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க, என் கணவன் மீது எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க, என் மனைவியின் மீது எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்கள், என் பிள்ளைகள் மீது எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்கன்னு சொல்லி அதை மாத்திரம் நாம் ஜெபித்து ஓடக்கூடாது. வேதம் அதுக்கு மாத்திரம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கவில்லை. அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஜெய ஸ்தம்பம் என்கிற வார்த்தையை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய நோக்கத்தை பரலோகத்திற்கு திருப்ப சொல்லுகிறார். நாம் வாழுகிற ஜீவியம் இந்த நாட்கள் என்பது ஒரு கடைசி காலத்தை காட்டுகிறோம். கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை சுத்தி எங்க பார்த்தாலும் யுத்தம், நம்மளை சுத்தி எங்க பார்த்தாலும் உபத்திரவம், நம்மளை சுத்தி எங்க பார்த்தாலும் போராட்டம். இந்த உலகமானது சீக்கிரத்திலே ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட போகிறது. அதிலிருந்து நாமும் நம்முடைய சந்ததி தப்பிக்கப்படணும்னா கர்த்தருடைய ஜெய ஸ்தம்பத்தை நாம் பெற்றவர்களாய் நாம் காணப்படணும். யோசித்து பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவீர்களா? அதற்கேற்ற கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோமா? அதற்கேற்ற தகுதியை நாம் பெற்றிருக்கிறோமா? இது கடைசி காலம் என்பதற்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? நோவாவின் காலத்தை போல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவா பேழையை செய்யும் போது பிரசங்கித்தான். அவன் 100 ஆண்டுகளாய் பிரசங்கித்தான். ஆனால் அந்த ஜனங்கள் அவனை நம்பவில்லை. ஏன்? அவர்கள் காலத்துல அவங்க மழையவே பார்த்தது கிடையாது. அதுக்கு முன்னாடி பனி பெய்யும், பனி வந்து பூமியை நிரப்பி அதன் மூலமாய் தான் மரங்கள், செடிகள், கொடிகள் வளர்ந்தன. அவர்கள் காலத்துல மழையே அவங்க பார்த்தது கிடையாது. அதனால அவர்கள் நோவாவினுடைய பிரசங்கத்தை புறந்தணினாங்க. இன்னைக்கு அநேக இடங்கள்ல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன அநேகர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. குறிப்பாய் தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களே கடைசி கால வருகையை ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. நாம என்ன கடைசி காலத்துல வாழ்றோம், கர்த்தர் இப்படியா வரப்போகிறார், அவர் இப்பெல்லாம் வரமாட்டார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கு அநேக சபைகளிலே இதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறது கிடையாது. குறிப்பாய் நாங்கள் இருக்கிற தேசங்கள் எல்லாம் இதை பத்தி அவர்கள் பேசுகிறதே கிடையாது. வாரத்துக்கு வருவாங்க, வேலைக்கு வர்றது போல வாரத்துக்கு ஒருக்க வந்து ஆராதனை நடத்துவாங்க. மீதி நாட்கள் வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் போதகர்களும் சரி மற்ற விசுவாசிகளும் சரி தேவனுடைய நாமத்தை பெற்ற, அதாவது கிறிஸ்தவர்கள் பெயரை வைத்திருக்கிறோம் சரி, வேலை 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 என்றுதான் ஓடுகிறார். இன்றைக்கு அநேகர் நாங்க இருக்கிற இடத்துல ஊழியம் செய்வதற்கு அநேகர் வருகிறது கிடையாது. அவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க வாரம் முழுக்க நல்ல வேலை பார்க்கிறோம், ஒரு நாள் மாத்திரம் நாங்க சபைக்கு போய் ஊழியம் பண்ணுகிறோம். ஆனா மீதி நாட்கள் புறஜாதியாரை யார் ரட்சிப்புக்குள் நடத்துவா? ஆத்தும ஆதாயம் யார் பண்ணுவா? அல்லது விசுவாசிகள் தேவ ஜனங்களுக்கு ஒரு போராட்டம் வந்தா ஊழியக்காரர்களை தேடும் பொழுது ஊழியக்காரர்கள் எங்க இருப்பாங்க? அதை குறித்து யாருக்கும் இப்பொழுது அந்த சிந்தனை இல்லை. இன்றைக்கு இந்திய தேசத்திலும் அப்படி நோக்கம் வந்துவிட்டது. ஊழியம் என்பது ஒரு வியாபாரமாய் மாறிவிட்டது. ஊழியம் என்பது ஒரு பணம் சம்பாதிக்கிற இடமாய் மாறிவிட்டது, அல்லது ஒரு மரியாதைக்குரிய ஸ்தலமாய் மாறிவிட்டது. ஆனால் ஊழியம் என்பது என்ன? அது ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்க வைக்கிறதாய் காணப்படுகிறது. ஆபிரகாமின் நிமித்தமாய் லோத்து தப்பித்தான். உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் தப்பிக்கணும், உங்கள் நிமித்தமாய் உங்கள் சபையார் தப்பிக்கணும், உங்க ஊழியத்தின் நிமித்தமாய் உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள் தப்பிக்கணும், உங்கள் நிமித்தமாய் உங்களோடு உறவில் இருக்கிறவர்கள், அவர்கள் பக்கத்து வீட்டக்காரர்களாய் இருக்கலாம், தூரத்துக்கு சொந்தமாய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் அவர்கள் தப்பித்துக் கொள்ளணும். இங்கு தேவன் ஆபிரகாமை மாத்திரம் உலக ஆக்கினையிலிருந்து தப்பிக்கல, அவனுடைய சொந்தக்காரனாகிய லோத்துவை தப்பித்தான். இன்றைக்கு நம்மளுடைய ஜீவியத்தின் மூலமா எத்தனை பேர் காக்கப்படுகிறார்கள்? எத்தனை பேருக்கு நம்ம ஆக்கினையிலிருந்து தப்பிக்கிற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறோம்? அதை நிதானித்து பாருங்க. இது கடைசி காலத்துல வாழுகிற நமக்கு தேவன் ஜெய ஸ்தம்பத்தை கொடுக்கிறார் என்றால், ஒன்னு நம்முடைய நோக்கம் பரலோகத்தில் இருக்கணும், அவருடைய வருகையில் இருக்கணும். 2வது நம்மளோடு இருக்கிறவர்கள் நிமித்தமாய் அவர்கள் தப்பித்துக் கொள்ளணும். இதுதான் தேவன் நோவாவை நினைவு கூறுகிறதை காட்டுகிறது. அப்ப தேவன் நோவாவின் பேழையை நினைவு கூறுகிறார் என்றால் அவன் மூலமாய் அவன் குடும்பம் தப்பித்தது. அதையனோடு கூட பாருங்க, அவனுடைய மிருக ஜீவன்கள் தப்பித்தது. இதுதான் புறஜாதியார்கள், தேவனை அறியாதவர்களை காட்டுகிறது.
அப்ப முதலாவது பேழையை நினைவு கூறுகிறார் என்றால் அது உடன்படிக்கையை காட்டுது. அதன் மூலமாய் நாம் தப்பிக்கப்படுகிறோம், நாம் தேவனுக்குள்ளாய் நிலைத்து நிற்கிறோம், என்னைக்கும் அவருடைய சமூகத்துல காணப்படுறோம். இரண்டாவது அது ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுகிறதை காட்டுது. அது என்ன? அது நம் மூலமாய் தேவன் பேழை நினைவு கூறுகிற நிமித்தமாய் நம்முடைய குடும்பமும் நம்மளோடு இருக்கிற மற்ற உறவினர்களையும் தேவன் ஆக்கினையிலிருந்து தப்பிக்க வைக்கிறார். மூன்றாவதாக பேழையை நினைவு கூறுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வேத வசனத்தை வாசித்தோம் என்றால் அவருக்கு அந்த வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. மூன்றாவதாய் கர்த்தர் பேழையை நினைவு கூறுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அங்க என்ன நடக்குது? அவர் காற்றை வீச பண்ணுகிறார். காற்றை வீச பண்ணுகிறார். முதலாவது அவர் உடன்படிக்கையை காட்டுது. அவர்கள் பேழையை நினைவு கூர்ந்து வெளில வந்த உடனே கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். இரண்டாவது அவர்கள் பேழையில் இருந்தது ஆக்கினைக்கு தப்புவித்ததை காட்டுது. மூன்றாவதாக பேழை என்பது காற்று வீசப்படுகிறதை காட்டுது. காற்று வீசப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் வசனம் சொல்லுகிற யாத்ராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:10 இப்படியாக சொல்லுகிறது. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். எதனால? கர்த்தர் தம்முடைய காற்றை வீச பண்ணினதுனால. கர்த்தர் காற்றை வீச பண்ணினதுனால கடல் அவர்களை மூடிக்கொண்டதான். அது விளக்கம்தான். தண்ணீரில் ஈயம் அமிழ்ந்து போகிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு படகு பாத்தீங்கன்னா படகுல கீழ்ப்புறத்துல ஈயம் பூசி இருப்பாங்க. நீங்க நோவாவின் காலத்திலே கர்த்தர் நோவாவுக்கு சொல்லும் பொழுது அங்க ஈயம் பூசப்படணும்னு சொல்லி உள்ளும் புறமும் ஈயம் பூசப்படணும்னு சொல்லி அங்க வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப கடலுக்குள்ளாய் தேவன் அவர்களை மூடி போடுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் அதிலே மாற்றிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் வெளியே தெரிகிறது அல்ல. யாரை காட்டுகிறது? இது நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை காட்டுகிறது. தேவன் இன்றைக்கு ஜெயசம்பத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய சத்துருக்களை மூழ்கடிக்க போகிறார். அவர் பேழையை நினைவு கூறுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு முன்பாய் ஒரு சத்துருவும் நிற்க போகிறது அல்ல. அவர்கள் எல்லாரும் கடலிலே மூழ்கடிக்கப்பட போகிறார்கள். அவர்கள் இருப்பதற்கான அடையாளங்கள் இல்லை. அவர்கள் நிலைத்து நிற்க போகிறதும் கிடையாது. அப்ப வசனம் சொல்லுது, அவர் பேழை நினைவு கூறுகிறார் என்றால் காற்றை வீச பண்ணி அவர்களை மூழ்கடிக்கிறார். எப்படிப்பட்ட இந்த சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுறாங்களா? அவர்கள் நம்மளை நோக்கி எப்படி வர்றாங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறது. அதே அதிகாரம் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். இந்த பகைஞர்கள் எப்படி புறப்பட்டு வருகிறார்கள்? அவர்கள் முதலாவது நம்மளை தொடர்கிறார்கள். நம்ம எங்கு போனாலும் இந்த பிரச்சனையிலிருந்து இந்த போராட்டத்துல இருந்து நமக்கு எந்த சம்பந்தம் வேண்டாம்ப்பா, நான் போய் அவனோட யுத்தம் பண்ண மாட்டேன், எனக்கு ஏதோ அவனுக்கு ஏன் பிரச்சனை இருந்துட்டு நம்ம அமைதியா போயிடுவோம்னு சொல்லி நம்ம விலகி போகிறோம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் விலகி போனாலும் அவர்கள் நம்மளை பின்தொடர்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து வருவேன் என்ற நோக்கத்தோடு அவர்கள் எண்ணிக்கொண்டு பின்தொடர்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளாய் ஒரு உறுதி இருக்கிறாங்க. அவன் எங்கு போனாலும் நான் நன்றாய் வாழ விட மாட்டேன், அவன் எங்கு போனாலும் அவனுக்கு பின்பாக நான் சொல்லுவேன், அவன் எங்கு போனாலும் அவனை தொடர்ந்து நான் பிடிப்பேன் என்று சொல்லுவேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையை பார்த்து யார் உங்களை இப்படி திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா?
யார் உங்களை இப்படி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீ எங்க போனாலும் நீ நல்லா வாழ முடியாது, நீ எங்க போனாலும் நான் வருவேன், நான் உன்னை தொடர்ந்து பிடிப்பேன், யாராவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? நீங்க எந்த நன்மை செய்ய நினைத்தாலும் அவர்கள் அதை தீமையாய் மாற்றுகிறார்களா? எப்படியாவது நீங்க தப்பித்து நல்ல அமைதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அவர்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கிறார்களா? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பகைஞர்களை தேவன் இன்றைக்கு கடலில் அமழ்த்தி போடுகிறார். இதை ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிடி வாரண்ட் என்று போடுவாங்க. பிடி வாரண்ட் போலீஸ்ல எல்லாம் நீங்க ஒருத்தவர் பிடிக்க, அவரை தப்பிச்சு போயிட்டார் அப்படின்னா பிடி வாரண்ட் போடுவாங்க. பிடி வாரண்ட்னா என்ன? அவங்க எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் பிடிக்கலாம். அவங்கள பிடிக்கிறதுக்கு நீங்க வாரண்டோட கையில போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அவங்கள மார்க்கெட்ல பாக்குறீங்களா, பிடிக்கலாம். அவங்கள தொடர்ந்து தேடிக்கிட்டே இருங்க, எங்க கிடைக்கிறாங்களோ அங்க வச்சு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. யூஸ்வலா அரெஸ்ட் பண்ணா வாரண்ட் இருக்கணும். ஆனா இந்த பிடி வாரண்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க கையில வாரண்ட் கொண்டு போகணும்னு அவசியமே கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை சிறைச்சாலையில தூக்கி போட முடியும். அப்படி அதுதான் இங்க பகைஞன் சொல்லுகிறான், நான் தொடர்ந்து பின்னாக சென்று அவர்களை பிடிப்பேன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க ஜீவி இப்படிதான் காணப்படுதா? நீங்க எங்கேயாவது போய் நல்லா வாழணும், கொஞ்ச நேரம் நான் சமாதானமா இருந்தா போதும்னு சொல்லி நீங்க எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துக்கு போனாலும் அங்கேயும் உங்களை பிடிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்களா? உங்களை கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறார்களா? எப்ப பார்த்தாலும் அழுகையிலும் கண்ணீரிலும் மனக்கலக்கத்திலும் போராட்டத்திலும் வைத்திருக்கிறார்களா? கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட பகைஞனை தேவன் கடலிலே அமழ்த்தி போடுகிறார். அவர்களை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது. தாவீது எங்க போனாலும் சவுல் பின்னாடி தொடர்ந்து வந்தான். அவன் ஆசாரியன் இடத்துல போய் பேசினாலும் அங்கு சவுல் வந்தான். அவன் பெலிஸ்தியன் பக்கத்துல போனாலும் அங்கேயும் சவுல் வந்தான். மறைவிடங்களில் மறைந்திருக்கும் பொழுதும் சவுல் அங்கு வந்தான். மலைப்பட்டணங்களுக்கு போகும்போதும் சவுல் அவனை பின்தொடர்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம் வந்தது, கர்த்தர் தாவீதின் நிமித்தமாய் சவுலை சங்காரம் பண்ணினார், அவனை மரணம் தேடினது. அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஓடுகிறவர்களாய் இருந்திருக்கலாம், சவுல் உங்களை துரத்தி உங்களை பின்னே பிடிக்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு தாவீதோடு இருந்தது போல இன்றைக்கு உங்களுக்கு அவர் ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டுகிறார். அதனால் உங்கள் சத்துருக்கள் நிர்மூலமாக்க போகிறார்கள், நீங்களோ ஜெயம் கொண்டவர்களாய் மாறுகிறீர்கள். இரண்டாவதாக பகைஞன் என்ன சொல்லுகிறானா? அந்த வசனம் சொல்லு பாருங்க, கொள்ளையாடி பங்கிடுவேன். முதல்ல தொடர்ந்து பிடிப்பேன், இரண்டாவது கொள்ளையாடி பங்கிடுவேன். கொள்ளையாடி பங்கிடுவேன்னா என்ன அர்த்தம்? அவன் நம்மளை தொடர்ந்து பிடித்து நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இழக்க செய்வான். நம்மளுடைய இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பிடுங்கிட்டு அவர்களுக்குள்ளாய் பங்கிடுகிறதை காட்டு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவின் ஜீவியத்தை நீங்க பார்க்க முடியும். இயேசு அவரை தொடர்ந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சு என்ன நடக்குது? அவரை சிலுவையில அறையிறாங்க. சிலுவையில் அரைஞ்ச உடனே அவருக்கு இருந்த ஒரே ஆசீர்வாதம் என்ன? அவர் போட்டிருந்த வஸ்திரம் தான். அந்த வஸ்திரத்தையும் அவர் சிலுவையிலே தொங்க விட்ட உடனே சீசர்கள் என்ன செய்யறாங்க? அந்த வஸ்திரத்தை பங்கிடுகிறவர்களாய் காணப்படுறாங்க. அவர்கள் சீட்டை போட்டு அதை பங்கிடுகிறவர்களாய் காணப்படுறாங்க. அவற்றிருந்த அவருடைய சீசர்கள் ஓடி போயிட்டாங்க. அவர்கிட்ட மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிருச்சு. தன் சொந்த தாயை பார்க்க முடியவில்லை, தன்னுடைய சொந்த சகோதரர்கள் இல்லை. அவர் தனியாய் பாடுகளை அனுபவிக்கிறார். ஆனாலும் அதுல கொஞ்சமாய் இருந்த ஆசீர்வாதம் என்ன? அது ஒரு வஸ்திரம் தான். அந்த வஸ்திரத்தையும் அவரிடத்துல உருவி போட்டு அதை பங்கிடுகிறவர்களாய் காணப்படுறான். இது இன்னொரு வார்த்தையில சொன்னா அது அவர்களை நிர்வாணியாய் மாற்றி போட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீங்க சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்களா இருந்து கடந்த நாட்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படலா இருந்து இன்னைக்கு நிர்வாணியான சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்களா? உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சம் சுதந்திரத்தையும் பகைஞன் பங்கிடும்படியாய் பின்தொடருகிறானா? அல்லது பங்கிட்டே விட்டானா உங்கள் சுதந்திரத்தை இழந்து போய் விட்டீர்களா? கர்த்தர் இன்றைக்கு அந்த பகைஞனை தேவன் கடலிலே அமழ்த்து போடுகிறார். அதுதான் பேழையை நினைவு கூறுகிறதை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பேழையை நினைவு கூறுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்தை நினைவு கூறுகிறார். அவர் ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டுகிறார். அதன் நிமித்தமாய் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பங்கிட்டவர்களை, உங்களை உருவி போட்டவர்களை, உங்களை நிர்வாணிகளை ஆக்கினவர்களை தேவன் இன்றைக்கு கடலிலே அமழ்த்து போடுகிறார்.
அவர்கள் இனிமேல் எழுந்திருப்பதும் இல்லை, அவர்கள் உங்களுக்கு முன்பாய் நிலைத்து நிற்பதும் இல்லை. மூன்றாவது இந்த பகைஞன் எப்படி புறப்பட்டு வரானா? வசனம் சொல்லுது பாருங்க, என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும். இது எதை காட்டுது? நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்துச்சு, அதையும் இழந்து போயிட்டோம். இப்ப நிர்வாணி ஆக்கப்பட்டுட்டோம். நிர்வாணி ஆக்கப்பட்டவுடன் என்ன நடக்குது? அவன் தன் பட்டயத்தை எடுத்து நம்மளை சங்கரித்து போடுகிறான். நம்மளை கேட்பதற்கு யாரும் இல்லை. நம்ம ஏனென்றால் நம்மளிடத்துல இருந்த எல்லாத்தையும் நம்ம இழந்து போயிட்டோம். நம்மளிடத்துல இந்த எல்லாத்தையும் அவன் பின்தொடர்ந்து எடுத்துக்கொண்டுட்டான். இப்ப நாம் அனாதையாய், நம் நிர்வாணிகளாய், நிராதுபானியாய் நாம் காணப்படுகிறோம். அந்த சூழ்நிலை அவன் நம்மளை உயிரை விடாமல், அவன் நாம் தப்பிக்க விடாமல் அவன் என்ன செய்கிறான்? தன் பட்டயத்தை உருவி நம்மளை சங்கரித்து போடுகிறான். இதுதான் பகைஞனுடைய நினைவாய் காணப்படுகிறது. அவன் என்ன செய்கிறான்? பட்டயத்தை உருவுவேன், அவன் கைகளினால் அவனை சங்கரிப்பேன், அவர்களை இல்லாமல் நிர்மூலமாக்கி போடுவேன். இதுதான் அப்சலோமுடைய ஜீவியத்துல நடந்தது. அவனுக்கு 3 குமாரர்கள் இருந்தார்கள். ஆனா அவனுடைய ஜீவியத்துல 3 குமாரர்களுமே இல்லை. அவன் ராஜாவினுடைய குமாரனாய் இருந்தான். ஆனா அவனுக்கு துரு ஆலோசனையை கொடுத்து அவன் தன்னுடைய தகப்பனாகிய ராஜாவுக்கு விரோதமாய் எழுப்ப செய்தான். அதனால என்ன நடந்துச்சு? அவன் ராஜ்யபாரத்தையும் இழந்து போனான், தன்னுடைய தகுதியும் இழந்து போனான். அவன் வேலையாட்களினால் அவன் குத்தப்பட்டு சாகிறவனாய் காணப்பட்டான். இதெல்லாம் நடப்பதற்கான காரணம் என்ன? அவன் பகைஞர்கள் அவனை தொடர்ந்து பிடித்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்கள் பகைஞர்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கிறார்களா? உங்கள் ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் உருவி போட்டு உங்களை நிர்வாணிபாதியாய், அல்லது உங்களிடத்தில் இருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து போட்டு உங்களை நிர்வாணியை போல நிறுத்தி விட்டார்களா? அவர்கள் அடுத்தது உங்களை கொலை செய்யும்படியாய் புறப்பட்டு வருகிறார்களா? கர்த்தர் இன்றைக்கு அந்த பகைஞர்களை கடலிலே மூடி போடுகிறார். அவர்கள் ஈயம் கடலிலே மூடி போகிறது போல மூடி போகிறார். அவர்கள் ஈயம் கடலிலே மூழ்கி போகிறது போல அவர்கள் இனிமே வெளியே தெரிய போகிறது கிடையாது. இந்த ஈயமானது படகு கடலில் இருக்கிற வரைக்கும் அது அப்படியே உள்ளேதான் இருக்கும், கடலுக்குள்ளதான். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய பேழையை தேவன் நினைவு கூறுகிறபடினால் அவர்களை இல்லாமல் நிர்மூலமாக்கி போட போகிறார். அவர் காற்றை வீச பண்ணுகிறார். என்ன அர்த்தம்? நம்முடைய பகைஞர்களை நிர்மூலமாக்கி போட போகிறார். இன்றைக்கு தேவன் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த முதலாவது ஜெய கம்பத்தை கொடுத்து உங்களை பரலோகத்தின் சிந்தனை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். 2வது ஜெய கம்பத்தை கொடுத்து உங்களை அநேகருக்கு ரட்சகர்களாய் மாற்றுகிறார். உங்க மூலமா அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அநேகர் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பிக்க போறாங்க. 3வது அந்த ஜெய கம்பத்தினால், ஜெய ஸ்தம்பத்தினால் என்ன நடக்குது? அவர் காற்றை வீச பண்ணி நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கி போட போகிறார். சத்துருக்களை நிர்மூலமாக்கி போட போகிறார். 4வதாக கடைசி குறிப்பை மாத்திரம் நாம் பார்த்து ஜெபிப்போம். 4வதாக ஜெய கம்பம் வைக்கிறதுனால என்ன நடக்குது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுது, அவர் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இன்றைக்கு கர்த்தர் 4வதாய் செய்ய போற காரியம் என்ன? அவர் ஜலத்தை அமரச் செய்ய போகிறார். ஜலத்துலதான் சத்துருக்கள் அமர்ந்து போயிட்டாங்க, மூடி போயிட்டாங்க. ஆனா அந்த ஜலத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் இன்னைக்கு அமரச் செய்ய போகிறார். அவர் அந்த ஜலத்தை இன்றைக்கு குறைய செய்ய போகிறவராய் காணப்படுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, கர்த்தர் காற்றை அனுப்பி ஜலத்தை அமர பண்ணிருந்தார்னா என்ன அர்த்தமா? 13வது வசனம் சொல்லுது பாருங்க, அவனுக்கு 600 வயசா இருக்கும் வருஷத்திலே 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. தேவன் இன்றைக்கு ஜலத்தை அமர பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளுடைய ஜலத்தை தேவன் இல்லாமல் போக செய்ய போகிறார். அப்படின்னா அது எதை காட்டுகிறது? அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது வார்த்தை சொல்லுது, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுவார்கள்.
இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கடைசியாய் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் பேழையை விட்டு உங்களை புறப்பட செய்கிறார். பேழையிலிருந்து உங்களை தேவன் உடன்படிக்கை செய்தார். அவர் உங்களை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பிக்க வைத்தார். காற்றை வீசி பகைஞரெல்லாம் அழிச்சு போட்டாரு. இப்ப என்ன செய்கிறார்? பேழையை பூட்டு புறப்பட செய்கிறார். மோசேக்கு கர்த்தர் சொன்னார், உன்னை கொலை செய்ய நினைத்தவன் மரித்து போனான், அதனால் நீ எகிப்துக்கு போலாம் என்று அவனுடைய பேழையிலிருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய நினைத்தவர்கள் மரித்து போன உடனே அவர்களை அங்கே இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். மரியாளையும் யோசுவாவையும் அதே போல் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் உங்களை பேழையிலிருந்து வெளியே கொண்டு வரப்போகிறார். அந்த கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் விடுதலை, கொஞ்சம் உலகத்தின் கிரியையிலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருகிறார். அதனால் என்ன நடக்க போகுது? அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வெளியே வந்து தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பூமியை நிரப்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தின் நோக்கத்தை கொடுக்கிறார். உங்கள் மூலமாய் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பிக்க வைக்கிறார். காற்றை வீசி உங்கள் பகைஞர் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிட்டாரு. இப்ப என்ன செய்ய போகிறார்? உங்களையோ தேவன் ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறார். உங்களையோ தேவன் ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறார். இது எதை காட்டுகிறது? நாம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக இந்த பூமியிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதை காட்டுது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக தேவன் இந்த பூமியிலே நம்மளை சுதந்திரவாளிகளாயும் பழுகி பெருகுகிறவர்களாய் வைக்கிறதை காட்டுது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கோ அந்த பேழை அரராத் மலையிலே நின்றது, நீங்களோ வெளியே புறப்பட்டு வந்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் கீர்த்தி பரவ போகிறது. பூமியை நிரப்புகள் என்பது எதை காட்டுகிறது? அவருடைய கீர்த்தி பரவுகிறதை காட்டுது. இயேசுவானவருடைய கீர்த்தி பக்கத்துல இருந்த பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் பரவினது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற கீர்த்தி அநேகருக்கு பரவ போகிறது. நீங்கள் அநேகருக்கு ஒரு அடையாளமாய் மாறப்போகிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஒரு அற்புத அடையாளமாய் மாறப்போகிறீர்கள். இதனாலதான் கர்த்தர் வசனம் சொன்னாரு, ஜெய ஸ்தம்பம் என்பது அவரால் நினைவு கூறப்படுகிறதும் அவரால் அடையாளமாக்கப்படுகிறதும் தேவ வார்த்தை சொல்லுகிறது. தேவன் உங்களை வேலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? பூமியை நீங்கள் பழுகி பெருக செய்கிற ஆசீர்வாதத்தினாலும் அதன் நிமித்தமாய் நீங்கள் அநேகருக்கு அடையாளமாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களை அடையாளமாய் வைக்க போகிறார். உங்கள் சந்ததியை ஒரு அடையாளமாய் வைக்க போகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இதுதான் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவர் ஜெய சம்பத்தை நாட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமும் அடையாளமுமாய் வைக்க போகிறார். உங்க கீர்த்தி உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பரவ போகிறது. உங்களுடைய பலுகி பெருகுகிற ஆசீர்வாதம் உங்கள் ஸ்தலங்களை நிரப்ப போகிறது. நீங்களோ பலுகி பெருகி உங்களை அடையாளமாய் கர்த்தர் வைக்க போகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த ஜெய ஸ்தம்பத்தை தாங்க, என்னை நீங்க நினைவு கூறுங்க. நான் பேழையில இருக்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னை நீ நினைவு கூர்ந்து என் பேழையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, என்னோட உடன்படிக்கை பண்ணுங்க, என் மூலமாய் அநேகரை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து இருந்து தப்பிக்க வைங்க, என் சத்துருக்களையும் என் பகைஞரையும் நீ அமிழ்த்து போடுங்க, என்னையோ என் கீர்த்தியவோ நீ பரவ செய்து எங்களை நீர் ஒரு அடையாளமாய் மாற்றுங்க என்று கேட்போமாக. கர்த்தர் நமக்கு அப்படி செய்ய போகிறார். இப்ப எல்லாரும் நம் கண்களை மூடுவோமா? இந்த வசனத்தை வைத்து நாம் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபித்து தேவ சமூகத்துல அந்த ஜெய ஸ்தம்பத்தை நாம் பெற போகிறோம். தேவன் இதை எடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ணும்போதே கர்த்தர் சொன்னார், இதை வைத்து ஜெபிக்கணும் என்று சொன்னார். இந்த வார்த்தையானது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருந்தது, திடீரென்று அழைக்கப்பட்டபடினா. ஆனால் கர்த்தர் சொன்னார், ஆரம்பத்திலே நான் வார்த்தையை எடுத்து ஜெபித்து ஆரம்பிக்க
ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் சொன்னார், இந்த ஜெய ஸ்தம்பத்தை வைத்து ஜெபிக்கணும், நான் இன்றைக்கு என் ஜனங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். அதே போல் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார். நம்மளுக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை கொடுக்க போகிறார். அது நம்மளை பரலோகத்தின் நோக்கமாய் நம்மளை மாற்ற போகிறது. நம்மளை அநேகரின் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மளை அநேகரை விடுவிக்க போகிறது. இன்றைக்கு கர்த்தர் காற்றை வீச பண்ணுகிறார். நம்மளையோ ஒரு அடையாளமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் உங்களோடு கொடுந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இன்றைக்கு ஜெய ஸ்தம்பம் என்கிற வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களை நீ நினைவு கூர்ந்து எங்களை அடையாளமாக்குகிறீர் என்று நாங்கள் பார்த்தோம் அல்லவா? ஆண்டவரே, எங்களை நினைவு கூர்ந்து எங்களை முதலாவது உடன்படிக்கை பண்ணுகிறீர். எங்களோடு உடன்படிக்கை பண்ணி பரலோகத்துக்குரியவர்களா எங்களை மாற்றுகிறீர். ஆண்டவரே, இரண்டாவது எங்க மூலமாய் அநேகரை நீ ரட்சிக்க போகிறீர். எங்களை இங்கு ஒரு அடையாளமாய் ஆண்டவரே அநேகர் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்குகிற ஒரு வழியாய் நீர் வைக்க போகிற காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. குறிப்பாய் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பகைஞர்களை, எங்களை பின்தொடர்ந்தவர்கள், எங்களை பிடித்தவர்கள், எங்கள் ஆசீர்வாதங்களை உருவி போட்டவர்கள், எங்களை கொலை செய்ய நினைக்கிறவர்கள் எல்லாரையும் இன்றைக்கு தேவன் நிர்மூலமாக்குவீராக. அவர்கள் இல்லாமல் நிர்மூலமாக்கி போடுவீராக. அதனால் ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகள் பேலை விட்டு வெளியே புறப்பட்டு ஆண்டவரே அவர்கள் கீர்த்தி உடைய நிமித்தமாய் பரவுவதாக. அவர்கள் உமக்கென்று ஒரு அடையாளமாய் மாறுவார்களாக. உபாகமத்தின் புஸ்தகம் 28:46 சொன்ன வார்த்தையை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உபாகம் 28:46 சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வசனம் சொல்லுகிறபடி உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை அடையாளமாய் நீர் மாற்றுவீராக. உடைய பிள்ளைகளின் சந்ததி அடையாளமாய் நீர் மாற்றுவீராக. இவர்கள் ஜீவியம் அநேகருக்கு ஒரு அற்புதமான ஜீவியமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. அப்படி நீ செய்யறக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கனமேலும் முக்கிய செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாளைக்கு காலையிலுக்கு ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கனமேலும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.